ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்த்துடலாங்க. வடிச்சட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. 2 பட்டை போட்டுக்கலாம், 2 கிராம்பு, கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இது கூட ரோஜா மொக்கு, அன்னாச்சி மொக்கு, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. பிரியாணி தலைப்புக்கான எல்லா பொருளையும் போட்டுங்க. அது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடமிளகா, அது கூட ஒரு பீட்ரூட் போட்டிருக்கேங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்து வடித்து வச்சாச்சுங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா மசிய வணக்கிக்கலாம். இப்போ காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். காய் வந்து பார்த்தீங்கன்னா வடச்சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க. ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு தாங்க இது. எல்லா காயும் சேர்றதுனால நல்ல சத்தும் கிடைக்கும். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வச்சாச்சு. அது இது கூட போட்டு வணக்கி விட்டால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. காய் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இருக்கிற தண்ணியிலே நல்லா வேகட்டுங்க. கேரட், பீன்ஸு, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, குடமிளகாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆவியில் வெந்துடும். இது கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்குங்க. அதாவது ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நானே பட்டை சோம்பு வணக்கும் போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு சேர்த்து வணக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி போட்டு உள்ள எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்தாச்சுங்க. நமக்கு போட்ட காய் எல்லாமே நல்லா வணங்கிருச்சுங்க. இது கூட நம்ம சாப்பாடு கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நமக்கு எவ்வளோ சாப்பாடு தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது வந்து பிரியாணி டைப்பில் இருக்குங்காட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எல்லா காயோட சத்தும் குழந்தைகளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இது கூட வந்து பெப்பர் பொடி போட்டிங்கன்னா நம்ம கடையில் சாப்பிட்ற வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். இது கூட மேலால நெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.